கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நியாயாதிபதிகளின் தொடரை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த பகுதியிலே 4ஆம் அதிகாரத்தில் தெபோரால் பாராக் இருவரும் சேர்ந்து சிசேராவை வென்று வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்ததினாலே தெபோரால் பாராக் மகிழ்ந்து தேவனுக்கு முன்பதாக ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி பாடுகிறார்கள். இஸ்ரவேலர்களுக்காக கர்த்தர் அவர்களின் சத்துருக்களை தோற்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கொடுத்ததினால மனப்பூர்வமாய் தங்களுக்கு கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து பாடல்களையும் துதி ஸ்தோத்திரத்தையும் இங்கே பாடுகிறார்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் நடந்து வருகிலே பூமி அதிர்கிறது, வானம் அழகாய் இருக்கிறது, மேகங்கள் அதற்கே உரிய பண்பான மழையை கொடுத்து எங்கள் மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக பாறைகள் பனி உருகுவது போல் உருகி கரைந்திற்று. மட்டுமல்ல, மோசே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த சீனாய் மலையும் கரைந்தது. சம்கார் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. பாதைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனையாய் இருந்தது. இதோ கடந்த நாட்களிலே பெரும் பாதைகள், பெரும் பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் எங்களுக்குள் இருந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் என்பது எல்லோருக்கும் உரியதான நீதி, நேர்மையுள்ள பாதை, நேர்மையான சூழ்நிலை இங்கே இல்லாமல் அனைவரும் நேர்வழியை விட்டுவிட்டு தீமையான வழியிலே, நியாயமற்ற வழியிலே நடந்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தெபோரால் எழும்புமளவும் இஸ்ரவேலிலே தெபோரால் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் மிகவும் போராட்டத்திற்குரியதாய் மாறின. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். தங்களை வஞ்சித்து கொள்ள தேவர்களை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அப்பொழுது அதன் காரணமாக யுத்தங்கள் அவர்களுடைய வாசல் வரை வந்தது. அப்பொழுது நிந்தையும் போராட்டமும் நம் வீட்டு வாசல் வரை வந்து நின்றன. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? அவற்றுக்கு பதிலாக கர்த்தாதி கர்த்தரே கேடகமுமாக ஈட்டியுமாக இருந்து இஸ்ரவேலை காத்து வழி நடத்தினாரே. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை அறிந்து கொள்ளுங்கள். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரனின் இரைச்சலுக்கு நீங்களாக்கினவர் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள். இங்கே தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரனின் இரைச்சலுக்கு நீங்களாக்கினவர்கள், வில் வீரனின் இரைச்சலுக்கு நீங்கினவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலங்களிலே, பழைய காலங்களிலே ஒரு நீரோடை, ஒரு நீர் நிறைந்த இடத்தில் வழிபோக்கனும் அல்லது பிரயாணப்பட்டு போகிறவர்கள் தங்களுக்கு தேவையான நீரை மொண்டு கொள்வதற்காக ஒரு பாத்திரத்தில் நீரை மொண்டு கொள்ளும் பொழுது வருகிற சத்தமானது வில் வீரனுடைய காதுகளிலே ஒரு காட்டு விலங்கு, மானோ அல்லது ஒரு வேட்டையாடுகிற விலங்கு நீர் குடிப்பதை போல தோன்றுகிறதுனாலே அவர்கள் வில்லை அந்த சத்தத்திற்கு நேராக வீசும் பொழுது அங்கே நீர் பிடிக்க வந்தவர்களிலும் கூட அந்த வில் பட்டு அவர்கள் மரணிக்கிற சத்தம் உண்டாகும். அதை தான் இங்கே வில் வீரனால் உண்டாகக்கூடிய இரைச்சலுக்கு நீங்கினவர்கள், அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும், அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற, அவரை நோக்கி நம்புகிற ஜனங்கள் தங்களுக்கு வருகின்ற உபாதைகள், சோதனைகள், அந்தகாரமாக வருகின்ற
பாடுகளை விலக்கி நம்மை பாதுகாக்கிறார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை விட்டு தூர நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாடுகளின் மத்தியிலே அவர்கள் கடந்து வந்த ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் உண்டாகிறதற்கு முன்பதாக நியாயாதிபதிகள் இல்லாத காலங்களிலே அவர்கள் தேவனை விட்டு பிரிந்தும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரகங்களையும் தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களை பின்தொடர்ந்து அவற்றை சேவிக்கிறதும் அவற்றை பூஜிக்கிறதும் தங்களுடைய தேவனை மறந்து அவர் அவர்களுக்கு செய்த நல்லதை மகிமையை அற்புதத்தை மறந்து அவர்கள் தேவர்களை அந்நிய தேவர்களை வணங்கியதனாலே அவர்களுக்கு ஏற்பட்ட பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் அனைத்தையும் இங்கே ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள். ஆகையினாலே அவருடைய வாழ்க்கையானது பெரும் பாதகமாகவும் கஷ்டத்தின் சூழ்நிலையாகவும் வேதனையின் சூழ்நிலையாகவும் இருந்து வருகிறது. அந்த நேரத்தில் தேவனை பார்த்து அவர்கள் மீண்டும் அழுகிற ஒரு சூழலின் போது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கின்றார். இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் 126 1-6 படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தாவீது அங்கே எழுதி விசுவாசித்து மகிழ்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மகிழ்ந்து பாடி கர்த்தரை போற்றினார்கள் என்பதை குறித்து நாம் இங்கே அதை அறியலாம். விழி விழி விழித்துக்கொள் விழித்துக்கொள் தெபோராலே, விழித்துக்கொள் பாடல்களை பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ, மீதியாயிருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகையை தந்தார். சத்ரு அமலேக்குக்கு விரோதமாக இவருடைய வேர் எப்பிராயிமிலிருந்து துளிர்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் உற்று கவனிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரம் கோத்திரமாக பிரிக்கப்படாததற்கு முன்பதாக அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்ததாகவும் கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் பயந்திருந்தார்கள். எப்படியும் பார்க்கும்போது ஒரு கோத்திரத்தார் தவறி போகிற சூழ்நிலையில் கூட மற்றவர்கள் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைத்து பார்த்து அவர்கள் திரும்பவும் தேவனுடைய கட்டளைகளுக்கு உட்படுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கோத்திரம் கோத்திரமாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. ஆகையினாலே ஒரு கோத்திரத்திற்கு வருகிற பிரச்சனைகளுக்கு இவர்கள் ஒருவரும் துணை போகாமல் அவரவர்கள் தனியாக இருந்ததினாலே இங்கே பெரும் பாடுகள் அனுபவிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்திலும் பாராக்கிற்கு துணையாக வந்த கோத்திரத்தார் யார் என்று பார்க்கும் பொழுது செப்புலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானிய ராஜாக்கள் மெக்கிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவியம் கொள்ளை கிடைக்கவில்லை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோடே யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியான கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குளம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலே பிளந்து போயின. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்கவில்லை, வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர்கள் கர்த்தர் பட்சத்திலே துணை நிற்கவே வரவில்லை. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தால், ராஜாக்களின்
கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தனது வலது கையால் தொழிலாளியின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவக் கடாவி அவன் தலையிலே உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து, அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்கள் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்புகிறாள். அவளுடைய நாயகிகளின் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவர்கள் கொள்ளை கொண்டு பிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசேராவுக்கு கொள்ளையிட்ட பல வருண ஆடைகளும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலுள்ள பல வருணமான ஆடைகளும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 ஆண்டுகள் அமைதலாய் இருந்தது. கானான் தேசத்து ராஜாவாகிய யாபீன் அவனுடைய சேனாதிபதி சிசேரா குறைந்தது 20 ஆண்டுகளாக இஸ்ரவேலர்களை கொடுமையாக ஒடுக்கினான். இங்கே 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சிசேராவின் தாயானவள் தன்னுடைய மகனை குறித்து அவன் வீராதி வீரன் என்றும் அவன் செல்கிற இடமெல்லாம் வெற்றி மேல் வெற்றி என்றும் அவன் நினைத்திருந்த காலங்கள். ஏனென்றால் கடந்த 20 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் நடத்தினவன் தான் இந்த சிசேரா. ஆனால் இந்த முறை என்ன ஆகிறதென்றால், போருக்கு சென்றவன் திரும்ப வர முடியவில்லை, அவன் மரித்து போனான். ஆகையினாலே சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று கொண்டு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய மகன் இன்னும் வரவில்லையே, எப்பொழுதும் அவன் வெற்றி மேல் வெற்றியை கொண்டு அவன் எப்பொழுதும் நேரப்பட வந்து விடுவானே, இந்த முறை அவன் வருவதற்கு தாமதமானதென்ன என்ன என்று அவள் அழுது புலம்புகிறாள். ஆனால் கர்த்தாதி கர்த்தர் தெபோராலோடும் பாராக்கோடும் இருந்து இப்படிப்பட்ட பெரிய வெற்றியை ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு முன்பதாக தங்களுடைய ஜனங்களை விடுதலை செய்ததினாலே அவர்கள் தேவாதி தேவனை பாடியும் போற்றியும் புகழ்ந்து, கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்கள் யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். கர்த்தரின் பேரில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். கர்த்தருடைய நாமம் விளங்கட்டும். தேவாதி தேவனுடைய கிருபை நம்மோடும் விளங்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.